ஒரு வழியாக நாகையை ரீச் பண்ணி இந்த ஒரு பேச்சை ஆரம்பித்தார். ஈழத் தமிழர்களை பற்றி பேசியிருக்காரு. நம்ம வந்துட்டு இப்போ நம்ம இந்த பெல்ட்டில் இருக்கிறோம். இது வந்துட்டு ஒரு கடல் வாழ்வு மக்கள் இருக்கிறாங்க. இங்கே இந்த கடல் வாழ்வு மக்கள் இங்கே மட்டும் கிடையாது, அப்படியே பார்த்தோம்னா அந்த பக்கம் இலங்கை மக்கள் இருக்காங்க, நம்ம இலங்கை தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் சொல்லி அவங்கள பற்றி பேசியிருந்தாங்க. கவனிச்சிங்களா? அதே கவனிச்சு அதே நேரத்தில் இந்த கடலில் மீன் பிடிக்கிறவங்களை பற்றியும் சொல்லியிருந்தார். இந்திய மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் அப்படின்ற சுட்டிக்காட்டியும் இருந்தார். ரெண்டுத்தையும் எடுத்தார். இப்போ என்ன ஒரு இதுவாக இருக்குன்னா, இதை கேட்ட செந்தமிழ் சீமான் என்னோட ஏரியா நீ வரக்கூடாதா அப்படின்னு கொந்தளிச்சு வந்துடுவாரோன்னு தோணிட்டு இருக்கு. கண்டிப்பாக வருவார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்திலே அவர் பொங்கியிருப்பார், சட்டையை கட்டையை மாட்டி நேரம் கிளம்பி போயிருப்பார். ஏன்னா அவர் எப்படி பேசியிருக்காருன்னா, விஜய் அவர்கள் இந்த இலங்கை தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் பேசுகிறதுலாம் ரைட், ஓகே. நீங்கள் சொன்ன அந்த மீனவர்கள் பாயிண்ட்டு சூப்பர். மற்ற ஊர் மீனவர்கள்னால் மீனவர்கள், தமிழக மீனவர்கள்னால் தமிழக மீனவர்கள், அதெல்லாம் கிடையாதுங்க, மீனவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பேச, அது ரொம்ப நல்ல பாயிண்ட்டு கூட. இன்னொன்று என்னென்னா, இவர் எங்கே தொட்டுக்கிட்டா இருப்பாருங்க, அந்த ஈழத்தமிழர்கள் அவங்களுடைய தாய் பாசம் மிகுந்த தாய் தலைவன் இழந்து நிற்கக்கூடிய மக்கள்னு. இப்போ தான் நீங்கள் சொன்ன டச் ஆயிடுச்சு. சீமான் அண்ணன் வருவாப்பில், சீமான் அண்ணனுக்கு டச் ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? இப்போ வந்துருக்கீங்க சும்மா பேசக்கூடாது அப்படின்ட்டு இன்னைக்கு வந்துடுவார். அது ஒரு டாபிக்.